கொரோனா JN1 நோய் வராமல் இருக்க என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பார்க்கலாம். JN1 கொரோனா வராமல் இருக்க வெளி இடங்களுக்கு செல்லும்போது எங்கு சென்றாலும் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும். பொருட்கள் வாங்க கடைகளுக்கு அல்லது விற்பனை அங்காடிகளுக்கு போகும்போதும், பஸ்களில், ரயில்களில், ஆட்டோக்களில் அல்லது இதர பொது வாகனங்களில் பயணம் செய்யும் போதும், மக்கள் அதிகமாக கூட்டமாக திரளும் இடங்களுக்கு போகும்போதும் மறக்காமல் முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். கைகளின் மூலமாக நோய் தொற்று அதிகம் ஏற்படும் என்கிறார்கள். கைகளின் மூலமாக இந்த JN1 கொரோனா வைரஸ் நோய் பரவாமல் இருக்க சோப்பு போட்டு அடிக்கொரு தடவை கைகளை கழுவுங்கள். வெளியிடங்களில் செல்லும்போது யாரை சந்திப்பதாக இருந்தாலும் பேசுவதாக இருந்தாலும் குறைந்தபட்சம் 3 அடியாவது இடைவெளி விட்டு நின்று கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ பேசுங்கள். ஜலதோஷம், இருமல் இருப்பவர்களிடம் கொஞ்சம் விலகி நில்லுங்கள் அல்லது அவர்களை தவிர்த்து விடுங்கள். இன்னொரு நாள் பார்க்கலாமே என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுங்கள். சில சமயங்களில் நமக்கு உடல் அசதியாக இருக்கும். அது மாதிரியான சமயங்களில் வெளியில் செல்லும் வேலைகளை தவிர்த்து விடுங்கள் அல்லது தள்ளி போடுங்கள். உங்கள் வீடுகளில் அல்லது தங்கி இருக்கும் இடங்களில் மற்றும் அலுவலகங்களில் காற்றோட்டம் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். கதவுகள், ஜன்னல்கள் ஆகியவற்றை திறந்து வையுங்கள். மின் விசிறிகளை பயன்படுத்தி காற்றோட்டத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். சளி, ஜுரம், ஜலதோஷம் வந்தால் அது எதனால் என்று பாருங்கள். சோதனை செய்து பாருங்கள். தள்ளி போடாதீர்கள். எதையும் முன்கூட்டியே கண்டுபிடித்தால் அதனை முளையிலேயே கிள்ளி எறியலாம். பத்திரிகைகள், மக்கள் தொடர்பு சாதனங்கள் போன்ற நம்பிக்கையான ஊடகங்கள் மூலமாக JN1 கொரோனா பற்றி கிடைக்கும் செய்திகளை பார்த்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அறிமுகமான மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை நிபுணர்களை சந்தித்து அவர்களிடம் உரிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கொரோனா தாக்குதல் ஏற்பட்டாலும் பயப்படாமல் வீட்டிலேயே வைத்து சிகிச்சை தரலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பின் இனிய நண்பர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் பூமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அனுப்புங்கள்.